ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு சூப்பரான சீஸ் சிக்கன் ரோல் தான் செஞ்சுருக்கேன். இது நம்ம வந்து கேஎஃப்சி சிக்கனும் தோத்திடும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அப்பப்போ கேட்பாங்க. இது உடனே டக்குன்னு செஞ்சு கொடுக்குற ஒரு ஈஸியான டேஸ்டியான சூப்பரான ஒரு டிஷ்ஷு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் கெச்சப்பு மயோனஸோட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் மைதாவோ இல்லை அடிஷ்னலாக எந்த பொருளும் நான் ஆட் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவு வச்சு செஞ்சுருக்கேன். ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம சிக்கன் சீஸி ரோல் செய்ய ஆரம்பிக்கலாம். நான் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு சிக்கன் வந்து உப்போ மஞ்சத்தூளும் போட்டு பாயில் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதோட கொஞ்சோண்டு சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் உங்கள் விருப்பம் தான், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், சேர்க்கலைனாலும் ஒன்றும் கிடையாது. ஸோ சிக்கன் வந்து சாப்பிடாதவங்க, நான்வெஜ் சாப்பிடாதவங்க சிக்கனுக்கு பதிலாக வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நான் செய்ய போகிறது சிக்கன் ப்ளஸ் சீஸ் ரோல். ஸோ சிக்கனும் சீஸும் எடுத்தாச்சு. அதோட நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா கேரட், துருவிய கேரட்டு, கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் எடுத்தால் போதும். ஒரு உருளைக்கிழங்கு, நீங்கள் எந்த அளவுக்கு சிக்கன் ரோல் செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு குடமிளகா, கொஞ்சோண்டு பச்சை மிளகா, நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது கொஞ்சோண்டு கொத்தமல்லி. ஸோ இதோட நம்ம இன்னும் 2-3 மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுவோம். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் இந்த உருளைக்கிழங்கை வச்சு, வேக வச்ச உருளைக்கிழங்கு இதை நல்லா மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கை மசிச்சாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம இந்த வேக வச்ச சிக்கன் போட்டுக்கலாம். அதோட கேரட்டு, வெங்காயம், குடமிளகா, மல்லி, பச்சை மிளகா, இதோட நமக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சோண்டு சாட் மசாலா, அதோட இந்த சீஸ் போட்டுக்கலாம். இது எல்லாமே நமக்கு வந்து பைண்டிங்காக பிரெட் கிரம்ப் இருந்தால் பிரெட் கிரம்ப் எடுக்குங்க. அப்படி இல்லைன்னா உங்களாண்ட பிரெட் இருந்துச்சுன்னா அதை அரைச்சி எடுத்துக்குங்க. நான் ஒரு 3 பிரெட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. இதில் இருக்கிற தண்ணி என்ன, அதுலேருந்து வர வாட்டரு நமக்கு வந்து போதும். வெங்காயம் தண்ணி விடும். சீஸ் விரும்பாதவங்க சீஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கிங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க சீஸ் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஸோ ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் இது. குழந்தைங்களுக்கு வந்து டக்குன்னு ஸ்கூல்லேருந்து வரும்போது செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் இப்படியே இருக்கட்டும். இப்போ லைட்டாக கொஞ்சமாக கையில் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி நீட்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் அந்த ஷேப்பில் இதை பிடிச்சிக்கலாம். பட் சிக்கன் சீஸ் ரோல் என்றதுனால நம்ம ரோல் ஆட்டம் இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கலாம்.
ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு, ஆட்டா, மைதா கிடையாது. மைதா விருப்பம் இருக்கிறவங்க மைதா எடுத்துக்கோங்க. சாப்பிட்றவங்க, நான் மேக்ஸிமம் மைதா அவாய்ட் பண்ணிடுவேன், மைதா யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதால் எனக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போய் இதை தண்ணியை ஊற்றி கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல். திக்னஸ் இருந்தால் போதும். ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இப்போது இந்த ரோல் எடுத்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர் இருக்கு இல்லையா, அதில் போட்டு நல்லா பைண்டிங் பண்ணிட்டு அது மேலே ஃபுல்லாக மாவை இதில் போட்டு இந்த மாதிரி எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றும்போது உங்களுக்கு மேலேயும் மாவு கொஞ்சம் வெந்துடும். நம்ம திருப்பி போடும்போது மறுபடியும் அந்த மாவு அதில் சட்டியில் ஒட்டாது. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இந்த மாவு மேலே இருக்கிற மாவு வந்து நமக்கு கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். இதே போல் நம்ம மற்ற எல்லா ரோல்ஸும் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க. எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சி. இதே போல் சூப்பரான ரோல் நீங்களும் சிக்கன் சீஸ் ரோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதை நீங்கள் கெச்சப்பும் மைனஸும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியான இந்த ரோலு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். KFC சிக்கனே தோற்றிடும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே போல் ரெசிபி இன்னொன்று நான் போடுறதுக்குள்ளே இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுது உங்கள் நிஷா. எங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.